இப்போ இது வந்து பெருநாயக்கம்பாளையம் பேரூராட்சிக்குள்ள எல்லைக்குட்பட்ட 18வது வார்டு பகுதியாகும். இந்த சாலை வந்து மேட்டுப்பாளையம் சாலை சக்தி சாலை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக இந்த பகுதி இருப்பதால் இந்த சாலையில் வந்து பாலம் எண் 66 அந்த நம்பர் கொண்ட ரயில்வே பாலத்திற்கு கீழே வந்து வாகனங்கள் தினசரி சுமார் ஒரு 2000 வாகனங்கள் போக்குவரத்து பயன்பெறுகிறார்கள். இந்த பாலத்தினுடைய அகலம் மிகவும் குறைவாக இருப்பதால் அதிகபட்சம் பார்த்தால் ஒரு 12 அடி 14 அடிக்குள்ளே இருக்கும். அந்த பாலத்தின் அடியில் வந்து மழை வரும் பொழுது பாலத்தின் அடியில் எந்த வாகனங்களும் செல்ல முடியாது. பெரிய அளவில் மழை பொழிவு ஏற்படும் பொழுது எந்த விதமான வாகனங்களும் போக்குவரத்து சுத்தமாக ஸ்தம்பிக்கப்படும். மாற்று பாதையும் கிடையாது. இரண்டாவது, அந்த அடிக்கடி இந்த குழாய் வந்து உடைக்கப்படுவதால் ரோடு மிகவும் பழுதடைந்துள்ளது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். குடிநீர் குழாய் தோண்டி அங்கங்கே பூரா ரோடு வந்து சேதமடைஞ்சதுனால போக்குவரத்து ரொம்ப கண்டிப்பாக அடிபடுது. ஸ்கூல் இருக்குது, அதுபோக இங்கே அபார்ட்மெண்ட்டு அரசாங்கம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு 1800 பேர் 1800 குடும்பங்கள் இங்கே வந்து வசிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் முடிஞ்சுது. அவங்கெல்லாம் வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக இதில் போக்குவரத்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து இது உடனடியாக ஸ்டெப் எடுத்து இந்த ரயில்வே பாலத்தை கொஞ்சம் அகலம் பண்ணியோ இல்லை இந்த ரயில்வே பாலத்துக்கு கொஞ்சம் மேம்பாலம் மாதிரி கட்டி, ஏன்னா மழை காலத்தில் தண்ணி வந்து நின்றுடுச்சுன்னா எங்களுக்கு மாற்றுப்பாதையே இந்த கிராமத்துக்கு கிடையாது. அதை பண்ணித்தரும்படி நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். இந்த ரோடானது அத்திப்பாளையம், இடிகரை, கணபதி, கோவில்பாளையம் போன்ற நகரங்களை, காந்திபுரம் போன்ற நகரங்களுக்கு பிரதானமாக செல்லும் பைபாஸ் ரோடாக உள்ளது. அந்த மழைக்காலங்களில் வந்து விவசாய பகுதியாக இருக்கிறனால அந்த விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் போகிறதுக்கு இந்த ஒன்று தான் வழி. போக்குவரத்தும் அந்த வழியாக தான் போகணும், நீரும் அந்த வழியாக தான் போகணும். அதனால் மழை நின்ன பின்னாடி 2லேருந்து 3 மணி நேரம் வந்து போக்குவரத்து தடைபடுது. ரெண்டாவது, பாலத்தோட அகலமும் கம்மி, பாலத்தோட உயரமும் கம்மியாக இருக்கிறனால நிறைய கனரக வாகனங்கள் வந்து மழைக்காலம் இல்லாட்டியுமே வந்து தெரியாமல் வெளியூர் வாகனங்கள் வந்து பாலத்தில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கும் கம்மி. அந்த நேரத்தில் ஒரு சின்ன 2 வீலர் கூட மாற்று வழியில் போகிறக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த ரோடு வந்து டேமேஜ் கண்டிஷனில் இருக்கிறனால நிறைய விபத்துகள் ஏற்படுது. இது மழை வந்ததுன்னா யாருமே சுத்தமாக பயன்படுத்த முடியாது. மழை இல்லாத காலங்களிலும் கூட பீக் ஹவர்ஸில் வந்து போக்குவரத்து காலையிலையும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடைபடுறதுனால இந்த பாலத்தை வந்து அகலப்படுத்தணும், இந்த ரோடை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த ரோடு இப்படியே இருக்குது. பெருநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ரயில்வே பாலத்து வரைக்கும் இந்த ரோடை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இந்த பாலத்துலேருந்து கிழக்க வந்து இந்த ஜிகடி ஸ்கூல் வரைக்கும் எந்த விதமான பராமரிப்பணியும் பண்ணலை. அதனால் இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சாலை செப்பனிடுதல் பணியை செய்து முடித்து குடிநீர் குழாய் வந்து அங்கங்கே உடைப்பு ஏற்பட்டிருப்பதை சரி செய்து மக்களுக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நிறைய விபத்துகள் நடந்துருச்சு, நடக்கும்னு சொல்ல நடந்துருச்சு. இந்த பிரச்சனையை தீர்வு காண மத்திய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சொல்யூஷன் வந்து பாலத்தை அகலப்படுத்தணும். நீர் செல்வதற்கான தனிப்பாதையும் வாகனங்கள் செல்வதற்கான தனிப்பாதையும், வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையை மிகவும் உயரமாகவும் கனரக வாகனங்கள் செல்லுபடியாகவும் நீர் செல்வதற்கு தனி பாதையாகவும் இருக்க வேண்டும். இப்போ நீரும் வாகனங்களும் ஒரே வழியாக செல்வதனால்தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு அதுவும் ஒரு சால சிறந்த வழி. மாற்று வழி எதுவும் இல்லாதனால அல்லது மேம்பாலம் அமைக்க வேண்டும். மேம்பாலம் வந்து அவ்வளோ குயிக்காக அமையும் தெரியாது. அதனால் நீர் போகிறதுக்கு மாற்று வழியை உடனடியாக ஏற்பாடு பண்ணாவே இந்த பிரச்சனை வந்து ஒரு 50% தீர்க்கப்படும்.